டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, காங்கிரசுடன் கூட்டணி கிடையாது என்று ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? குறிப்பிட்ட 2025ஆம் ஆண்டு ஜனவரி இந்த காலகட்டங்களில் டெல்லியினுடைய சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த தேதிகள் இன்னும் விரைவில் அறிவிக்கப்படும். ஜனவரி மாதங்களில் அந்த தேர்தலானது நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. 70 தொகுதிகளுக்கான இந்த தேர்தலானது ஒரே கட்டமாக நடைபெறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பிட்டு பாஜகவை எதிர்த்து இந்தியா கூட்டணி உருவானதுக்கு பிறகாக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் டெல்லியை பொறுத்தளவுக்கு காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இடங்களை பகிர்ந்து கொண்டு போட்டியிட்டு இருந்தன. ஆனா 7 இடங்கள்லயும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை 2 கூட்டணியை சந்திச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு சலசலப்புகள் ஏற்பட்டு வந்து இப்போதும் கூட இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய சலசலப்புகள் பார்க்க முடியுது. யார் அடுத்த கட்டமா இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இப்ப மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா இருக்கு. இந்த நிலையில கடந்த மாதம் முதலே ஆம் ஆத்மி தேர்தல் தொடர்பான வேலைகளை தொடங்கி வேட்பாளர் பட்டியல் 2 கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில இன்று காலை குறிப்பிட்ட ஒரு செய்தி முகமை காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இடையே இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. குறிப்பிட்ட இடங்கள் அவங்களுக்கான வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி காலையில செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியை குறிப்பிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அத்தகைய எந்த விதமான ஒரு ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, ஆம் ஆத்மி இந்த தேர்தல் தனித்து போட்டியிடதான் போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இந்நிலையில குறிப்பிட்ட 70 இடங்கள்ல கடந்த முறை கிட்டத்தட்ட 67 இடங்கள் வரைக்கும் கடந்த முறையும் அதற்கு முன் ஆம் ஆத்மி கைப்பற்றிருந்தாங்க. இந்த முறையும் அதிகப்படியான ஒரு மெஜாரிட்டியோட கைப்பற்றணும், மீண்டும் டெல்லியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆம் ஆத்மியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமா இருக்கு. குறிப்பிட்ட ஆம் ஆத்மி டெல்லியை கடந்து பஞ்சாப் மாநிலத்தை ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. இந்த முறை டெல்லியை தக்க வைத்தால் மட்டுமே அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல ஒரு மிக முக்கியமான அரசியலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிறது தான் ஆம் ஆத்மிக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கும் 15 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி டெல்லியை மீண்டும் பிடிக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. 2015 அந்த காலகட்டத்துக்கு பிறகாக அவர்களும் இந்த முறை எப்படி ஏதும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் இருக்காங்க. இந்த நிலையில கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுது அப்படிங்கிறது தற்போது ஒரு மிக முக்கியமான அறிவிப்பா வெளியிடப்பட்டிருக்கு. டெல்லி யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.